விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்திருக்கிறது. வியாபாரிகள், பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? கண்டிப்பாக ராஜலட்சுமி. அதாவது ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. ஏனென்றால் பூக்களின் தேவை அதிகமாக உள்ளதால் இந்த விற்பனை அதிகரித்துள்ளது. இதனால் மல்லிகைப்பூ கிலோ ரூ. 1000, பிச்சிப்பூ ரூபாய் 600, முல்லை கிலோ ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோன்று வண்ண வண்ண பூக்களின் விலையும் அதிகரித்து வருகிறது. மேலும் வரும் நாட்களில் தொடர்ந்து ஆடி மாத வழிபாடுகள் ஆலயங்களில் நடைபெற இருப்பதால் பூக்களின் விலை உயரும் எனவும் பூ வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோன்று பொதுமக்களும் அந்த பூக்களை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஏனென்றால் தங்கள் வீடுகளிலும் இந்த சுபகாரியங்கள் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு மாங்கல்ய பூஜை இதெல்லாம் செய்வதால் இந்த பூக்கள் தேவை அதிகரிப்பதால் பூக்களை ஆர்வமுடன் வாங்கி வருகின்றனர். தற்போது பூக்களின் விலை கடந்த காலங்களில் உயரவில்லை. தற்போது நார்மலாகவே விற்பனை வருகிறது. அதனால் ஆடி மாதம் என்றாலே இந்துக்களின் ஆலயங்களில் வழிபாடுகள் தொடர்ச்சியாக நடைபெறும். மேலும் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாட்களுமே விசேஷ நாட்களாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஆடி மாதத்தில் விவசாயம் ஐஸ்வர்யம் பெருகும் முக்கிய விழாவாக ஆடிப்பெருக்கு நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைந்த பொருட்களை இறைவனுக்கு படைப்பதும், அதேபோன்று திருமணமான பெண்கள் மாங்கல்ய பாக்கியம் வேண்டி ஊர்களில் பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக சென்று ஆறுகளில் ஜல பூஜை செய்வார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதத்திற்கான ஆடிப்பெருக்கு நிகழ்ச்சி இன்று கோவில்களில் மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதனால் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற தோவாளை மலர் சந்தையில் இன்று பூக்களை வாங்க வியாபாரிகள் குவிந்துள்ளனர். ஏனென்றால் பொதுமக்கள் ஆர்வமாக அந்த பூக்களை வாங்க இருப்பதால் அதற்கான தேவைகளை இன்று பூ வியாபாரிகள் மலர் சந்தைகளில் இருந்து வாங்கி செல்கின்றனர். அதே போன்று இன்று மல்லிகை கிலோ ரூ. 1000 விற்பனை செய்யப்படுகிறது. அதே போன்று முல்லைப்பூ ரூ. 600, பிச்சிப்பூ ரூ. 600 விற்பனை செய்யப்படுகிறது. அரளிப்பூ ரூபாய் 300க்கும், வாடாமல்லி ரூபாய் 100க்கும், ரோஸ் ரூ. 250, ஸ்டெம் ரோஸ் ரூ. 350, மரிக்குழந்து ரூ. 150 விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு பூஜை அறைகளிலும் ஆலயங்களிலும் இன்று ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஒவ்வொரு குடும்பத்தினரும் சிறப்பு வழிபாடு நடத்துவர். இதற்காக பூக்கள் தேவை அதிகரித்துள்ளதால் பூக்கடைகளிலும் மலர் சந்தைகளிலும் வியாபாரம் களை கட்டியுள்ளது. பூக்களின் விலையும் வரும் நாட்களில் ஆடி மாத செவ்வாய், ஆடி வெள்ளி என இறுதி நாட்களை நெருங்கி வருகிறது. இதனால் இந்த பூ தேவை அதிகரிப்பதால் இன்னும் பூ விலை உயரும் என பூ வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது ஓணம் பண்டிகையும் கேரளா மாநிலத்தில் அடுத்த மாதம் வர இருப்பதால் அதற்காகவும் பூ தேவைப்படுகிறதா, அதற்காகவும் பூ வியாபாரிகள் தயாராகி வருகின்றனர். தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாளை மலர் சந்தை பிரசித்தி பெற்ற மலர் சந்தையில் பூ வியாபாரம் களை கட்டியுள்ளது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.